இப்போது குடோன் லொக்கேஷனுங்கிறது என்னென்னா, நம்ம கம்பெனியோட பிரான்ச் வந்து நிறையா இடத்துல வந்து இருக்கும். அதில் வந்து ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நம்ம தனித்தனியாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம டேலி ப்ரைமில் வந்து குடோன் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ குடோனோட லொக்கேஷன் வந்து கம்பெனியோட நேம் வந்து பிஎஸ் சேனல் 2720. அந்த கம்பெனியோட பிரான்ச் வந்து மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் ஹப், அது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ரெண்டாவதாக சிட்டி ஸ்டோர் மதுரையில் இருக்குது. பிரான்ச்சஸில் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, ஸ்டாக் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு பார்க்குறதுக்காக நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணவோ அடுத்ததாக வந்து நம்ம குடோன் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணுறோம். தேர்ட் வந்து ஸ்டாக் குரூப் வந்து போடுவோம். ஃபோர்த்து வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் வந்து போடுவோம். ஸ்டாக் ஐட்டம் போடுறப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து போடுவோம். அதெல்லாம் வந்து நம்மகிட்ட 20 வந்து இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து போடுறோம். அது கொடுத்து நீ என்டர் கொடுத்தோம்னா குடோன் லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா எந்தெந்த குடோனில் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து ஷோ ஆகும். 20 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அந்த 20மே ஒரே பிரான்ச்சில் வந்து இல்லை. அந்த 20மே வேறு பிரான்ச்சில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எந்தெந்த பிரான்ச்சில் வந்து எத்தனை இருக்குதுங்கிறத வந்து போடுறதுக்காக தான் லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் வந்து இருக்குது. இப்போது C8ங்கிறது வந்து சென்ட்ரல் ஹப், எம்ங்கிறது மெயின் லொக்கேஷன், எஸ்ஸுங்கிறத வந்து சிட்டி ஸ்டோர். இப்போது இந்த 3 பிளேஸ்லேயுமே 20ங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குங்கிறத தான் இங்கே வந்து லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டேலியில் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம், குடோன் லொக்கேஷன் போடுறோம், ஸ்டாக் குரூப் போடுறோம். அதுக்கப்புறமா ஓப்பனிங் ஸ்டாக் ஐட்டம் வந்து ஸ்டாக் ஐட்டத்தில் போடுறோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம போட்டுட்டோம் ஸ்டாக் ஐட்டத்தில். அடுத்ததாக வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து வவுச்சரில் வந்து போடுறப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ட்ரியாக குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். அவங்ககிட்டேருந்து நம்ம ஏர்பட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோன்னா 20, ப்ரைஸ் வந்து 2500. லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் வந்து எதுக்காக போடுறோன்னா ஏர்பட்ஸ் வந்து நம்ம பிரான்ச்சஸில் வந்து சென்ட்ரல் ஹப்பில் வந்து 8 தேவைப்படுது, மெயின் பிரான்ச்சில் வந்து 6 தேவைப்படுது, சிட்டி ஸ்டோரில் வந்து 6 தேவைப்படுது. டோட்டலாக நமக்கு 20 வந்து தேவைப்படுது. அதுங்காட்டி நம்ம ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் வந்து 20 நம்ம வாங்குகிறோம். செகண்ட் வந்து மொபைல் ஸ்டாண்டில் வந்து 20 வந்து சென்ட்ரல் ஹப்பில் தேவைப்படுது, மெயின் பிரான்ச்சில் வந்து 15, சிட்டி ஸ்டோரில் வந்து 15. டோட்டலாக நமக்கு 50 வந்து தேவைப்படுது. அதை வந்து நம்ம ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக செகண்ட் என்ட்ரி குட்ஸ் சோல்டு டு கேலக்ஸி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணுறோம். அவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அவங்க 10 வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுறோம். அது எவ்வளோ சேல் பண்ணுறோன்னா 2300க்கு வந்து சேல் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பிரான்ச்சஸில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிற பிரான்ச்சஸில் வந்து அதிகமாக கொடுக்குறோம், கம்மியாக இருக்கிற பிரான்ச்சஸில் வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். இப்போ சென்ட்ரல் ஹப்பில் வந்து நம்ம லொக்கேஷனில் வந்து அதிகமாக இருக்குது ஓப்பனிங் ஸ்டாக்கில், அதுங்காட்டி அதில் அதிகமாக கொடுக்குறோம். மெயின் பிரான்ச்லேயும் சென்ட்ரல் ஸ்டோர்லேயே கம்மியாக இருக்காங்காட்டி நம்ம அது வந்து கம்மியாக கொடுக்குறோம். டோட்டலாக நம்ம சென்ட்ரல் ஹப்பில் 4 கொடுக்குறோம், சிட்டி ஸ்டோரில் வந்து நம்ம 3 கொடுக்குறோம், மெயின் பிரான்ச்சில் வந்து 3 கொடுக்குறோம். டோட்டலாக அவங்களுக்கு வந்து கிட்ட 10 கொடுக்குறோம். இதே மாதிரி நம்மக்கிட்ட எந்த பிரான்ச்சில் வந்து அதிகமாக இருக்கோ அங்கே வந்து அதிகமாக கொடுக்குறோம், மீதி வந்து கம்மியாக கொடுக்குறோம். அடுத்தது தேர்டு அமௌண்ட் பெய்டு டு ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். இப்போது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறோம். ஸோ அப்படி அமௌண்ட் செட்டில் பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம பேமெண்ட்டில் வந்து போடுவோம். அடுத்ததாக ஃபோர்த் என்ட்ரி பாருங்கள், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் சென்ட்ரல் ஹப் டு சிட்டி ஸ்டோர். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கால, அதை வந்து சென்ட்ரல் ஹப்லேருந்து நம்ம சிட்டி ஸ்டோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை எப்படி டேலியில் போடுறதுங்கிறத பார்க்கலாம். கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ட்டுக்கே கொடுக்குறோம், க்ரியேட்டில் என்டர் கொடுக்குறோம். கம்பெனி நேம் வந்து கேட்குது, நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன்.
குடோன் லொக்கேஷன் ஷார்ட் ஃபார்மாக ஜிஎல்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கம்பெனி நேமில் ஆல்ரெடி நிறைய கம்பெனி இருக்குங்கிறது நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சேவ் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததான் இதுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம். இப்போ மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து எஸ் கொடுக்குறோம். எனேபிள் பில்வைஸ் எஸ், மெயின்டைன் இன்வென்ட்ரிக்கு எஸ், இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரிக்கு எஸ். அடுத்ததான் டாக்ஸேஷன் வந்து இப்போ போட போகிறோம்ல, அதுக்கு வந்து நோ. ஆன்லைன் ஆக்சஸ் வந்து நோ. கண்ட்ரோல் ஏ அக்செப்ட் கொடுத்துட்றோம். இப்போ குடோன் லொக்கேஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிரியேட் கிளிக் பண்ணுறோம். அதில் குடோன், அதில் கிரியேட் நியூ. இப்போ குடோன் கிரியேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குடோன் கிரியேஷன் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். சென்ட்ரல் ஹப், என்டர். அட்ரஸில் வந்து கோயம்புத்தூர், கண்ட்ரோல் ஏ அக்செப்ட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து சிட்டி ஸ்டோர், அட்ரஸ் வந்து மதுரை, கண்ட்ரோல் ஏ அக்செப்ட். எஸ்கே கொடுத்து வெளியில் வரும். கிரேட்டில் வந்து என்டர் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து போடுறோம். நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் வந்து என்டர் பண்ணுறோம். இப்போ யூனிட்ஸில் வந்து என்ஓஎஸ், ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் சி அக்செப்ட் வந்து பண்ணிடுறோம். இதில் எல்லாமே நமக்கு நம்பர்ஸாக இருக்காங்காட்டி நம்ம நம்பர்ஸ் மட்டுமே யூனிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். அடுத்தது எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக ஸ்டாக் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டாக் குரூப்புங்கிறது என்னென்னா ஒரே மாதிரியாக வரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கொடுக்கறது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஹோம் அப்ளையன்சஸ், அதில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவோம்ல, அதை வந்து இன்னும் ஹோம் அப்ளையன்சஸ் கொடுத்து இந்த ஸ்டாக் குரூப்பில் வந்து போட்டுக்கலாம். ஸ்டாக் குரூப் என்டர் கொடுத்துட்டு அதில் மொபைல் ஆக்சசரிஸ், கண்ட்ரோல் ஏ அக்செப்ட் கொடுத்துடலாம். அடுத்தது ஹோம் அப்ளையன்சஸ், கண்ட்ரோல் ஏ அக்செப்ட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஐட்டம். இப்போ ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து போடுறோம். ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டெல்லாம் பிரான்ச்சோட எந்த பிளேஸில் இருக்குங்கிறத போடுறோம். அது கூட நம்ம குவான்டிட்டி அமௌண்ட் வந்து போட்டு என்டர் பண்ணிடுறோம். கிரேட், அதில் வந்து நம்ம ஸ்டாக் குரூப் வந்து என்டர் பண்ணுறோம். ஹோம் அப்ளையன்சஸ் அண்டு மொபைல் ஆக்சசரிஸ் வந்து போடுறோம். கண்ட்ரோல் ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஆக்சசரிஸ், கண்ட்ரோல் ஏ அக்செப்ட் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் வந்து போடுறோம். என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஸ்டின் என்ன இருக்குன்னா மொபைல் ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து போடுறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர், அண்டரில் வந்து நமக்கு மொபைல் ஆக்சசரிஸ், யூனிட்ஸில் நம்பர்ஸ், குவான்டிட்டி வந்து 20. என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தனே நம்ம குடோன் லொக்கேஷன் வந்து கேட்கும். சென்ட்ரல் ஹப் 8,800, சிட்டி ஸ்டோர் 6, ரேட் 1,800, மெயின் லொக்கேஷனில் வந்து 6, ரேட் 1,800, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. செகண்ட் வந்து பவர் பேங்க், என்டர். அண்டரில் வந்து நமக்கு மொபைல் ஆக்சசரிஸ், யூனிட்டில் நம்பர், குவான்டிட்டியில் வந்து சென்ட்ரல் ஹப்பில் 10, ரேட் 1,200, சிட்டி ஸ்டோர் 10, rate 1,200,
Main location 10,200. Next, USB charger. Under mobile accessories, units number, quantity 40. Enter. Center hub 15. Rate 500. Enter. City store 10. Rate 500. Main location 15. Quantity rate 500. ஓப்பனிங் ஸ்டாக்ல நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஹோம் அப்ளையன்சஸ். அதை வந்து நம்ம இப்போ போடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் கெட்டில். பிரைமரியில் ஹோம் அப்ளையன்சஸ் நம்பர்ஸ். என்டர். குவான்டிட்டி 50. சென்ட்ரல் ஹப்பில் வந்து 20. ரேட் 1000. City store 15. Rate 1000. Main location 15. Rate 1000. Accept கொடுத்துடலாம். Mixer grinder. Enter. Home appliances. Quantity 25. Enter. City hub 10. Price 3500. Second city store, quantity 7. Rate 3500. Main location 8. Rate 3500. Accept or enter கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். Next table fan. Home appliances numbers, quantity 35. Center hub 15. Rate 2000. City store 10. 2000. Main location 10. Rate 2000. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பார்க்கலாம். எஸ்கேப். ஐட்டம் போட்டாச்சு. அடுத்த லெஜர் வந்து போடலாம். கிரியேட்டில் இருக்க லெஜர். லெஜரில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். இப்போ பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், கடனுக்கு பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு சன்ரி கிரெடிட்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம திரும்ப செலுத்தணும், அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் குட் சோல்டு டு எம்எஸ் கேலக்ஸி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம குட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கிறோம், அது வந்து நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் கேலக்ஸி எலக்ட்ரானிக்ஸ் சன்ரி டெப்டார்ஸ். ஏன்னா அவங்க வந்து நமக்கு திரும்ப கொடுக்கணும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட். தேர்ட் என்ட்ரி அமௌண்ட் பேடு. பே பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்டைரக்ட் இன்கம்.
இப்போ நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். வந்து நம்ம வவுச்சர்ஸ் என்ட்ரி வந்து போடுறோம். வவுச்சர்ஸ் என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் தான் இருக்குது. பர்ச்சேஸ் வந்து நம்ம சப்ளையர் இன்வாய்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நம்ம பில் நம்பர் வந்து போடுறோம். 101. பார்ட்டி நேமில் வந்து ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். என்டர்னு கொடுத்துட்டு வந்துடுங்க. பர்ச்சேஸ் லெட்ஜரில் பர்ச்சேஸ் ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம இருக்கான்னு பார்க்குறோம். அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம Alt+C ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் அது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டாக் ஐட்டம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. வந்து நமக்கு மொபைல் ஆக்சசரிஸ் நம்பர்ஸ் சென்ட்ரல் ஹப் 8 ரேட் வந்து 2500. சிட்டி ஸ்டோர் 6. மெயின் லொகேஷன் 6. தென் ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா 20. ரேட் வந்து எவ்வளோனா 2500. ஒரு ஏர்பட்ஸ் வந்து நமக்கு 2500னா 20 ஏர்பட்ஸ் வந்து 50,000. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணுறோம். Alt+C ஸ்டாக் ஐட்டம் வந்து இங்கே மொபைல் ஸ்டாண்ட் வந்து போடுறோம். மொபைல் ஆக்சசரிஸ் யூனிட்டில் வந்து நம்பர்ஸ் சேவ். குடோனில் வந்து நம்ம போடுறோம். சென்ட்ரல் ஹப் 20 ரேட் 250. சிட்டி ஸ்டோர் மெயின் லொகேஷன் 15. Ctrl+A குவான்டிட்டியில் ப்ராடக்ட் ரேட்டில் வந்து 250. அமௌண்ட்டில் வந்து 12,500. டோட்டல் குவான்டிட்டி 70 வந்து எவ்வளோன்னா 62,500. சேவ் கொடுத்துடலாம். Ctrl+A. நெக்ஸ்ட் வந்து சேல் 8 என்டர். பார்ட்டி நேம் வந்து கேலக்ஸி எலக்ட்ரானிக்ஸ். சேல்ஸ் லெட்ஜரில் சேல்ஸ். நேம் ஆஃப் ஐட்டமில் வந்து நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோங்கிறது போடுறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் சென்ட்ரல் ஹப் 4 2300. சிட்டி ஸ்டோர் 3. மெயின் லொகேஷன் 3. Ctrl+A. நெக்ஸ்ட் USB-C சார்ஜர் சென்ட்ரல் ஹப் குவான்டிட்டி 8 ரேட் 100. சிட்டி ஸ்டோர் குவான்டிட்டி 5. மெயின் லொகேஷன் குவான்டிட்டி 7. Ctrl+A. டோட்டலாக நம்ம UPS கேபிள் 20 வந்து நம்ம சேல் பண்ணுறோம். வந்து எலக்ட்ரானிக் கெட்டில் சிட்டி ஹப் குவான்டிட்டி 8 ரேட் 1300. சிட்டி ஸ்டோர் குவான்டிட்டி 6. மெயின் லொகேஷன் 6. சேவ். நெக்ஸ்ட் டேபிள் ஃபேன் சென்ட்ரல் ஹப் 6 ரேட் 2500. சிட்டி ஸ்டோர் 4. மெயின் லொகேஷன் 5. Ctrl+C சேவ். இப்போ டோட்டலாக நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ சேவ் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பேமெண்ட்
அமௌண்ட் பெய்டு மிஸ்டர் சூப்பர் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 2%. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவுங்கிறது வந்து ஒரு சோர்ஸ் வழியாக வர இன்கம். அப்போ அது வந்து நம்ம ரெசிப்டில் தானே போடணும். ஏன் பேமெண்ட்டில் வந்து போடுறோம்னா நம்ம பணம் கொடுக்குறப்போ அப்போ தான் வந்து அவங்க வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த டிஸ்கவுண்ட்டு கிடைக்கல. ஸோ நம்ம பணம் பே பண்ணுறப்ப தான் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அதுலேருந்து தான் நமக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட் வந்து. அப்போ தான் நமக்கு அந்த அமௌண்ட்லேருந்து இந்த பர்சன்டேஜ் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. வந்து தனியாக ரிசீவ் பண்ணல. இப்போ நம்ம கொடுக்குற அமௌண்ட்லேருந்து இவ்வளோ கழிச்சிருக்காங்க. அதுங்காட்டி தான் நம்ம இதில் வந்து பேமெண்ட்டில் போடுறோம். பையில் வந்து இப்போ டேட் வந்து என்டர் கொடுக்குறோம். இங்கே வந்து ட்ரேடர்ஸ் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னா 62,500. அதை வந்து என்டர் பண்ணிக்கிறோம். நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். டூவில் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 2,000 என்டர். மடி டூவில் கேஷ். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் போக நம்ம மீதி 60,500 வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். இப்போ நம்ம பேமெண்ட்டில் வந்து போட்டாச்சு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் டு சென்ட்ரல் ஹப் டு சிட்டி ஸ்டோர். இப்போது ஸ்டாக்கை வந்து நம்ம சென்ட்ரல் ஹப்பில் இருக்கிறத வந்து நம்ம சிட்டி ஸ்டோருக்கு வந்து மாற்ற போகிறோம். Alt F7 வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண போகிறோம். சென்ட்ரல் ஹப்லேருந்து நம்ம சிட்டி ஸ்டோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பேங்க். இங்கே வந்து ப்ளேஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஹப். குவான்டிட்டி வந்து 8. நெக்ஸ்ட் மிக்சர் கிரைண்டர். பிளேஸ் சென்ட்ரல் ஹப். குவான்டிட்டி 5. டபுள் டைம் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஷேர் வந்துடும். இப்போது சென்ட்ரல் ஹப்பில் இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம சிட்டி ஸ்டோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பவர் பேங்க் குவான்டிட்டி 8. குவான்டிட்டி 8. மிக்சர் கிரைண்டர். பிளேஸ் சிட்டி ஸ்டோர். குவான்டிட்டி 5. கண்ட்ரோல்லையே அக்செப்ட் கொடுத்துறோம். இப்போ நம்ம போட்டதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். அகெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கிராஸ் ப்ராஃபிட். ஸோ நமக்கான நெட் ப்ராஃபிட் 24,500. இன்டைரக்ட் இன்கம் வந்து 2,000. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து என்டர் பண்ணுறோம். ஹோம் அப்ளையன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு காமிக்குது. அதை என்டர் பண்ணோம்னா எலக்ட்ரானிக்ஸ் மிக்சர் கிரைண்டர் ஃபேன். என்டர். ஏப்ரல் மந்தில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் முடிங்காட்டி நமக்கு ஒரே இதில் போட்டுரும். இதே நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டோர்ஸ்லாம் நமக்கு டே பை டே நம்ம போடுவோம். அது வந்து நமக்கு ஷோ ஆகும். இன்னும் கிளிக் பண்ணோம்னா இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும். ஃபேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் சம்மரி. ஹோம் அப்ளையன்சஸ், தென் கிரைண்டர். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸ். என்டர். ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம காமிக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வென்ட்ரி. ஸ்டாக் வரியில் இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கரோட குரூப் வந்து மொபைல் ஆக்சசரிஸ். க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து குவான்டிட்டியில் 10 இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து 1,800. காஸ்டிங் மெத்தேடு வந்து ஆவரேஜ் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோனா 1,800. பார்ட் நம்பர் கேட்டகிரி இருக்குது. க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ. ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து காமிக்கிறது. மார்க்கெட் வேல்யூஷன் மெத்தட், ஆவரேஜ் ப்ரைஸ்.
சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். யாருக்கிட்டனா கேலக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். அதை என்டர் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து மெயின் லொக்கேஷனில் வந்து குவான்டிட்டி 3, சென்ட்ரல் ஹப்பில் வந்து 4, சிட்டி ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ பண்ணிக்கோ, சேல்ஸு குடோனில் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக் சேம் கேட்டகரி வந்து என்னென்னங்கிறது காமிக்கும். இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மோர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.